வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தாய்லாந்தில என்னோட 5வது நாள் பயணம். மொத்தத்துல 40வது நாள் பயணம். நான் நகோன் ரட்சசிமா அப்படின்ற ஏரியால இருந்து புரிராம் அப்படின்ற ஊருக்கு நான் போயிட்டு இருக்கேன். இது வந்து 120ல இருந்து 140 கிலோமீட்டருக்குள்ள இந்த ஏரியாவோட சரௌண்டிங் இருக்கு. என்னோட பயணம் ரொம்ப சிறப்பா இருக்கு. இதுவரைக்கும் சாலை வசதி எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருந்தா கூட எல்லாமே சமாளிக்கக்கூடிய சாப்பாடா தான் இருக்கு. நேத்து ரொம்ப சிறப்பான சாப்பாடு. நகோன் ரட்சசிமால நானு பியாபுரக் அப்படின்ற ஒரு வில்லேஜ் ரிசார்ட்ல தங்கியிருக்கேன். ரொம்ப அருமையா இருந்தது ரிசார்ட்டு. சாப்பாடெல்லாம் எதுவும் கிடைக்கல. பட்டு நல்லா இருக்கு. என்னன்னு தெரியல எல்லா ரிசார்ட்லயும் வந்து நைட்டு பார்த்தா காலையில காருங்களா நிக்குது. பாருங்க சுத்தி இது ஒரு கிராமம் தான். ரிசார்ட்டோட பில்டிங் எல்லாம் பாருங்க. நான் வந்து இந்த ஹட் மாரி இருக்கிற இடத்துல தங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். இன்னைக்கு காலையில நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பாடு எடுத்துட்டு வந்து குடுத்துட்டாங்க. சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். ஃப்ரூட்ஸு, பிரெட்டு சாப்பிட்டேன். காஃபில பால் இல்ல. அதனால ஓரமா வச்சுட்டேன். இதுதான் நம்ம அம்மா, அப்பா, ஒய்ஃபு, பிள்ளைங்க போட்டு சமைச்சு குடுக்குற ஐட்டம். இவங்க எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்துன்னு வந்து வச்சுட்டாங்க. நம்ம தேவைக்கு ஆட் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்றேன். எனக்கு உடம்பு சரியில்ல. வயிறு ரொம்ப பிரச்சனை பண்ணுது. அதனால என்னால சைக்கிள் ஓட்டவே முடியல. அதனால ஒரு ஆப்ஷன் என்னன்னு யோசிச்சு வச்சேன். இன்னைக்கு எங்க போணும்னு நெனச்சோமோ, அங்க வந்து போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரெயின் இருக்கான்னு பார்த்தேன். பஸ் இருக்கா பார்த்தேன். ட்ரெயின் இருந்தது. 5:50க்கு ட்ரெயினா. ஏறி 2 மணி நேரத்துல நான் போற இடத்துக்கு போயிடும். அங்க போயிட்டு ஏதாவது ரூம் பார்த்துக்கலாம். சைக்கிளுக்கு 90 பாட்டு. எனக்கு 45 பாட்டு. பெரிய டிக்கெட் வந்து சைக்கிளுக்கு. எனக்கு சின்னூண்டு டிக்கெட்டு. இப்போ நான் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். பாருங்க. தா சாங் அப்படின்றது நான் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன். அதாவது என்னோட பயணத்த நானு ஆரம்பிச்சு நான் போயிட்டே தான் இருக்கிறேன். நடுவுல ஒருத்தர்ட்ட கேட்டேன். அவரு இது சொன்னாரு. டக்குன்னு அதுல ஏறி ஓடி வந்துட்டேன். ஒரு இடத்துல தங்குறதுனாலயும் நமக்கு வந்து நேரம் வேஸ்ட் தான். அத விட இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயணத்த பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது நம்மளோட சைக்கிளு. இந்த சைக்கிளுக்கு என்கிட்ட குடுத்த ஒரு ஸ்லிப்பு மாரி, அவங்க இதுலயும் வச்சு என்னோட டியூப்லயே வச்சு கட்டிட்டாங்க. அவ்வளோதான். தண்ணி கிண்ணி எல்லாம் இருக்கு. பார்க்கலாம். இந்த ட்ரெயினோட அனுபவம் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். பாய். இந்த இந்த பக்கமும் ட்ரெயின் ஒரே டைம் போகுது. சைக்கிள் பாருங்க. அழகா பைக்கோட சேர்த்து சைக்கிள் டிராவல். ஒரு லோக்கல் ரிக்ஷால ஏறி போறேன் ரூமுக்கு. நான் கேட்ட இடத்துக்கு அவருக்கு நான் அங்க தான் போறேன். இந்த வண்டியில ஏத்து அப்படின்னாரு. சரின்னு ஏறி போய்கிட்டு இருக்கேன்.